இந்தியா சினிமா துறையிலங்க இந்த 200 கோடி பட்ஜெட் மேலே உள்ள படத்தை இந்த வாரம் அந்த லீவில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த 4 படம். ஏன்னா இந்த 10 நாள் லீவில் கல்லா கட்டணும்னு இந்த 4 படம் வருது. இதுவே முதல் முறையங்க. ஏன்னா எல்லாமே இது பாருங்கள், இந்த ஜனநாயகம் 300 கோடி, பராசக்தி 200 கோடி, இந்த ராஜாசாஹிப் 450 கோடி, இந்த மனசக வரப்பிரசாத் காரு 150 கோடி இந்த பட்ஜெட் படம். ஜனநாயகம் டைரக்டர் எச் வினோத் உங்களுக்கு எல்லாரும் தெரியும். பராசக்தி சுதா, ராஜா சாஹிப் மாருதி, மனசக பிரசாத் ரவில் பபிடி. இந்த 4 டைரக்டர் உங்களுக்கு எல்லாத்தையும் 4 நல்ல வேற வேறமாக திறமை வச்சவங்க. விஜய் சூப்பர் ஸ்டாரு. அந்த கதை ஜனநாயகம் தெரியும், ஒரு பொண்ணுக்காக கஷ்டப்படுறதுன்னு தெரியும். இந்த பராசக்தி ஹிந்தி செம்மொழியாக ஹிந்தி ஒழிப்புதல். இந்த இந்த ராஜா சாபை பெய் படம், தாத்தாவோட பெய் பண்ணுறது ஒரு ஹாரர் காமெடி. அது மாருதி 6 வருஷம் அந்த படத்தை ரெடி பண்ணி வந்திருக்கு. அதனால் எல்லாமே பலத்த ஒரு எதிர்பார்ப்போட தான் இருக்குது இந்த 4 படமும். இந்த படம் தான் எனக்கு மனசங்க வரப்பிரசாத் காரு இந்த டைரக்டர் தான் யாருன்னா, நம்ம பகவத் கேசரி பண்ணா பார்த்தீங்களா, அந்த டைரக்டர் இவர் போன வருஷம் அதிக வசூல் பண்ண சங்கராந்த வசந்த காரு ஒரு படத்தை பண்ணியிருக்காரு. அதுதான் அதிகமாக. ஸோ இந்த 4 படம் இதில் ஒரே ஒற்றுமை என்னன்னா, இந்த 4 படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தியில் வருது. அதனால தமிழ் மக்களுக்கு இந்த வாரம் பண்டிகையில் செம்ம கொண்டாட்டம். எந்தெந்த படம் எந்தெந்த ஜெயிக்க போது எது தெரியல. ஸோ இந்த 4 படத்தை ரிவ்யூ நம்ம சேனலில் நான் சொல்லுவேன். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. நன்றிங்க. இந்த 4 படம் வெற்றி அடையணும்னு வேண்டிக்கலாம். நன்றி.